ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா பாயசம் மட்டும் ட்ரை பண்ணாமல் ஒரு நாள் வித்தியாசமாக இந்த சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரம்ஜானுக்கு ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. இன்றைக்கி இந்த ரெசிபியை பர்க்னஸோட ஸ்டீல் ஹேண்டியில் செய்ய போகிறேன். வித் பர்ஃபெக்டான ஸ்டீல் லிட்டோடு இருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இப்போ நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்த விட்டுட்டு அது கூடவே சேமியாவையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே 1 லிட்டர் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா சேமியா நல்லா குக் ஆயிரும். இந்த கேப்பில் இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் எடுத்திருக்கேன், மாதுளை, வாழைப்பழம், திராட்சை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அது கூட ஆறின பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சேமியா நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் மிக்சர் அது கூட சேர்த்து அது கூடவே 2 கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ்லாம் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நோன்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். இதை சாப்பிட்டா வயிறு மட்டும் இல்லை, மனசும் குளிர்ந்து போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.